சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாய. நம சிவாய எனும் திரு மந்திரத்தை சிந்தையிலே இருத்தி தியானிப்பவர்களுக்கு என்றுமே துன்பம் இல்லை என்கின்றார் திருநாவுக்கரசர் சுவாமிகள் அவர்கள். வேதம் நாகினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்கின்றார் சம்பந்த பெருமான் அவர்கள். சிவாய என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்கின்றார் தமிழ் மூதாட்டி. நம சிவாய எனும் ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சாசரம் என வழங்கப்படுகின்றது. முறையான தீட்சை பெற்றே திரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பது ஆகமவிதி. ஆகமத்தில் ஆ என்பது சிவ ஞானத்தையும், கா என்பது மோட்சத்தையும், மா என்பது மல நாசத்தையும் குறிக்கின்றது. மலம் என்றால் பாவம், அழுக்கு என பொருள்படும். மலங்கள் 5 வகைப்படும். அவை ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோத்தனம் ஆகும். மலங்களை போக்கி சிவ ஞானத்தையும் அளித்து மோட்சத்தை அருளச் செய்வதே ஆகமம் ஆகும். இறைவனுடன் ஒன்றுவதே மோட்சம் ஆகும். ஆனால் 6 நாட்களுக்குள் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட திண்ணப்பரான கண்ணப்ப நாயனார் எந்த ஆகமத்தை கற்று தெரிந்தார்? ஆகம நேர்படியாகவா இறைவனை வணங்கி வந்தார்? எந்த தீட்சை பெற்று இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்? ஆகம நெறிகளை கற்று தெரிந்தாலும் தீட்சை பெற்றாலும் தூய அன்பு இருந்தால் மட்டுமே இறைவனுடன் ஒன்ற முடியும் என்பதே உண்மை. சிவ சின்னங்களை மட்டுமே தாங்கிக் கொண்டு சிவ சிந்தனை இல்லாதோருக்கு இறைவன் அருள் ஒருபோதும் கிட்டாது என்பதையும் பிராணங்கள் விளக்குகின்றன. சிவாய என்பது மாமந்திரம் ஆகும். சி என்ற ஓர் எழுத்து மந்திரம் மகா மந்திரம் ஆகும். நம சிவாய என்பது தூல பஞ்சாட்சரம் ஆகும். சிவாய நம என்பது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம் ஆகும். சிவாய சிவாய என்பது காரண பஞ்சாட்சரம் ஆகும். தூலம் என்றால் புலன்களுடன் தொடர்புடையது. சூக்ஷ்மம் என்றால் உண்மை என்று பொருள்படுகின்றது. பஞ்சாட்சரத்தில் நா என்பது திரோதனத்தை குறிக்கின்றது. திரோதனம் என்றால் மறைத்தல் என்று பொருள். மா என்பது ஆகமத்தை குறிக்கின்றது. சி என்பது சிவத்தை குறிக்கின்றது. வா என்பது திருவருளை குறிக்கின்றது. யா என்பது ஆன்மாவை குறிக்கின்றது.